அவங்க என்ன பண்ணாங்க, ஆம் ஆத்மிக்கு வந்து இவங்களுக்கு வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க வச்சு ஆம் ஆத்மிக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி அதையும் கொட்டி கவிழ்த்தாங்க. 48 நாள் அந்த ஆட்சி முடிஞ்சே போச்சு. 48 நாள் தான் ஆம் ஆத்மியோடைய ஃபஸ்ட்டு இது. காங்கிரஸ் கொடுத்த கூட்டணி, ரைட்டுங்களா? அடுத்தது கர்நாடகா, எடியூரப்பாவுக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்து பண்ணாங்க. எடியூரப்பா வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. உடனே வந்து குமாரசாமியை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு, நீ 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம், 2.5 வருஷம் முடிஞ்சோடனே அவர் நாமம் போட்டு அவர் போயிட்டாரு. ஸோ காங்கிரஸ் அங்கேயும் ஏமாந்தது, ஏமாற்ற நினைத்த காங்கிரஸ் அங்கேயும் ஏமாந்தது. இன்னைக்கு வந்து விஜயை ஏமாற்றி விட்டு உள்ளே வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் 2 எடுத்துட்டோம், அந்த 2ம் ஸ்டாலின் அவர்கள் போட்ட பிச்சை. இவங்க வந்து மார்த்தட்டிக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லை. இதை தான் நான் சொல்ல வருது. அப்போ இவங்க வந்து என்னென்னா, நாளைக்கே வந்து வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக, இப்படி காரியங்களுக்காகவும் காரணங்களுக்காகவும் வேறு ஏதோ சுய லாபங்களுக்காகவும் இங்கே வந்து தாவேக்காவுடன் இணைந்திருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் இதை கவிழ்க்கலாம். ஒருத்தர் வெளில போனாலும் அங்கே ஆட்சி இன்ஸ்டேக்கு. நீங்கள் இவங்களே கொடுத்தாலும் அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா? நீங்கள் மந்திரி பதவி இல்லை, நீங்கள் முதலமைச்சர் பதவியே விட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாது.